ஒரு 3 நாளைக்கு முன்னால இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. ஒரு மோஸ்ட் வாண்டட் ட்ரெய்லர். லாலா டாக்கி ஏதோ ஒரு டைம் சரியா முன்னே பண்ணி சார் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் 1000 கோடி 500 கோடி. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம கோலிவுட்ல ரிலீஸ் ஆக போகிற படங்கள் பற்றியும் ரெக்கார்ட்ஸ் பற்றியும் என்னென்ன சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்குன்னு பேசுவோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக பக்கத்து ஸ்டேட்டான மலையாள திரைப்படம் எம்புரான் திரைப்படத்தை பற்றி நிறைய விஷயம். எம்புரான் திரைப்படம் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பிருத்திவிராஜ் இயக்க மோகன்லால் நடிச்சிருக்காரு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால், இல்லை அதுக்கும் முன்னாலன்னு நினைக்கிறேன், லாலேட்டா ஹீரோவாக நடிச்சு ஒரு பக்காவான ஒரு கேங்ஸ்டர் லூசிஃபர் அப்படின்னு ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த காலகட்டத்தில் மலையாள பட உலகத்தில் இதுக்கு முன்னால் பண்ண எல்லா ரெக்கார்டையும் லூசிஃபர் பிரேக் பண்ணி இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்கும்போது லாலேட்டாக்கு ஏதோ ஒன்று டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். அவருக்கு இதுக்கு முந்தைய படங்கள் பெருசாக போல இருந்தும் எம்புரான் திரைப்படத்துக்கு ஒரு பெரிய டிமாண்ட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும். 1 மணி நேரத்தில் புக் மை ஷோவில் இந்த படம் பெரிய சம்பவம் பண்ணி நீங்களாம் கவனிச்சிருப்பீங்க. புக் மை ஷோ பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் புக் பண்ண போனீங்கன்னா இந்த கடந்த 1 ஹவர்ல வந்து இந்த படத்துக்கு எத்தனை டிக்கெட் புக் ஆயிருக்கு, லாஸ்ட் 24 ஹவர்ஸ்ல எவ்வளவு டிக்கெட் புக் ஆயிருக்கு அப்படிங்கிற ரெக்கார்ட்ஸ்லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது வரைக்கும் எந்த இந்திய சினிமாவும் பண்ணாத ஒரு ரெக்கார்ட். அதாவது 1 ஹவர்ல கிட்டத்தட்ட 1 லட்சம் டிக்கெட்டுங்க. 96,000 டிக்கெட் 1 ஹவர்ல டிக்கெட் சேல் வரைக்கும் எந்த படமும் பண்ணாத ஒரு சாதனை. அதாவது கேஜிஎஃப் இருக்கட்டும், பாகுபலி அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் நிறைய பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ்லாம் வந்துருக்குல்ல, நம்ம ஊர் படமா இருக்கட்டும், பாலிவுட் படமா இருக்கட்டும், எந்த படம் பண்ணாத ஒரு ரெக்கார்டை எம்புரான் திரைப்படம் பண்ணியிருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னால இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. ஒரு மோஸ்ட் வாண்டட் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணது சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். அதுக்கு வந்து ரொம்ப ஹம்பிளா தேங்க் பண்ணியிருந்தாரு பிருத்திவிராஜ். இன்ஃபேக்ட் லூசிஃபர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு படம் பண்ணி தாங்கன்னு சொல்லி பிருத்திவிராஜ் ரஜினி சார் கேட்டாரு. ஸோ இன்ஃபேக்ட் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். லூசிஃபர்ல லாலேட்டா கார்ல இருந்து நடந்து வர சீனே ரஜினி சார் ரியல் லைஃப் நடந்த சம்பவத்தை இன்ஸ்பயரா வச்சு தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி பரபரப்பான விஷயம் போயிட்டு இருக்கும்போது தான் அந்த ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. 5 லாங்குவேஜில் லான்ச் பண்ணதுனால ஒரு பெரிய ரெக்கார்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வந்து ரெக்கார்ட்ஸை பத்தி பேசுவோம்ல, 24 மணி நேரத்துல ஒரு ட்ரெய்லர் எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கு அப்படிலாம் பேசுவோம் இல்லையா. அதனால இந்த படம் வந்து ஒரு சிங்கிள் லாங்குவேஜ்ல பெரிய ரெக்கார்ட் பண்ணி சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் அதை வந்து நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க பெரிய படம் பெருசாலாம் வியூ கிடைக்கலன்னு சொல்லி. ஆனா புக் மை ஷோல டிக்கெட் சேல்ல பெரிய சம்பவம். இதுல நமக்கு ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, இந்த யூடியூப் வியூஸ் ரெக்கார்டுக்கும் டிக்கெட் சேலுக்கும் வியாபாரத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. நீங்க யூடியூப் ரெக்கார்டு வந்து நீங்க என்ன வேணா புஷ் பண்ணிக்கலாம். பட் டிக்கெட் சேல் அப்படி கிடையாது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில செய்யாத ஒரு சம்பவம் சைலண்டா பண்ணிட்டு இருக்கு. இது வரைக்கும் மலையாள படங்கள் வந்து வேர்ல்டு வைட் ப்ரீ ரிலீஸ் சேல் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால டிக்கெட் சேல்ல வந்து 20 கோடி அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்ட். அதுவும் மரக்கார் படம், லாலேட்டாவோட படம். அந்த 20 கோடி ரெக்கார்டை எம்புரான் இப்ப தாண்டி இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் 1 வாரம் இருக்கு. மார்ச் 27 ரிலீஸ் ஆகுது. இந்த 1 வாரத்துல இந்த ப்ரீ சேல், இந்த டிக்கெட் சேல் பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே கிட்டத்தட்ட 50 கோடி ரூபாய் தாண்ட வாய்ப்பு இருக்குதா சொல்றாங்க. பாக்ஸ் ஆஃபீஸ் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாலே 50 கோடி ப்ரீ சேல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இமாலய சாதனை. இன்னைக்கு காலையில் சோஷியல் மீடியாவில் நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு ஓப்பனிங் வந்து எந்த படத்துக்குமே இல்லைன்னு ஓப்பனாக சொல்றாங்க. நிறைய தியேட்டர்ஸ்ல வந்து ரசிகர்கள் எடுத்த வீடியோ கட்டுறாங்க. கேட்டை திறந்தாங்கன்னா அப்படி ஓடி போறாங்க. அது நம்ம ஊர் படங்களுக்கு பார்த்துருக்கோம், ஹிந்தியில் ஷாருக் கான் படங்களுக்கு பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துக்கு மலையாளத்தில் இவ்வளோ கிரேஸ், அவங்க ஊர் படம் தான் கிரேஸ் வந்து எப்படி சொல்றது, ஸ்கை ஹை அந்த மாதிரி. ஸோ அதுவும் பேன் இண்டியா லெவல்ல இப்படி ஒரு கிரேஸ் இந்த படத்துக்கு இருக்கிறது வந்து எதிர்பார்த்ததே மீறின்னு தான் சொல்றாங்க. ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ல இதுக்கு முந்தைய ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அசால்ட்டா எம்புரான் கிராஸ். இன்ஃபேக்ட் எம்புரானுக்கு தமிழ்நாட்டிலையும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு கிரேஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஏன்னா டெய்லர் வந்து நல்லா இருக்கு, பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மும்பையில் அந்த படத்துக்கான ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு. லாலேட்டா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. முக்கியமாக அவங்க டார்கெட் பண்றது ஹிந்தி பெல்ட் ரொம்ப டார்கெட் பண்றாங்க. ஏன்னா ஹிந்தி பெல்ட்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனாதான், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் 1000 கோடி 500 கோடி பேசியிருக்கோம். ஹிந்தி பெல்ட்ல பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டார்கெட் ரீச் பண்ண முடியும். பிருத்திவி வந்து இந்த 1000 கோடி அப்படிலாம் எதுவும் சொல்லல அவர். ஆனால் ஹிந்தி பெல்ட்டை முக்கியமா டார்கெட் பண்ணியிருக்காங்க. நான் கேள்விப்பட்டது வந்து கதையிலேயே, அதாவது கதை களமே பார்த்தீங்கன்னா மும்பையில் நிறைய நடக்கிற மாதிரி இருக்கு. ஹிந்தி லாங்குவேஜும், அதாவது என்னதான் மலையாளம் ஃபிலிமா இருந்தாலும் ஹிந்தி லாங்குவேஜ் பேசக்கூடிய ஆட்கள்லாம் வந்து போற மாதிரி ஒரு பேரண்டியன் டச் இருக்கிற மாதிரி தான். ஸோ ஹிந்தி பெல்ட்ல ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு தான் சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேட்க வேணும். லூசிஃபர் ஃபர்ஸ்ட் பார்ட்டே தமிழ்நாட்டில் நல்லா தான் போச்சு. ஸோ ஆனால் லூசிஃபரை விட எம்புரானுக்கு அதிகமான ஸ்கிரீன்ஸ் ஒதுக்கி இருக்கிறதா சொல்றாங்க. கூடவே சியான் விக்ரம் படமும் வருது. பட் ஸ்டில் சியான் விக்ரம் படத்துக்கு ஸ்கிரீன்ஸ் ஜாஸ்தி இருந்தாலும் எம்புரானுக்கு பெரிய ஓப்பனிங் இருக்கும். சியான் விக்ரமுடைய வீர தீர சூரன், அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2005ல சூப்பர் ஸ்டார் பட்டம் இவர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரஜினி சாரே வந்து சாமி பட விழாவில் வந்து பேசின ஒரு ஆள் தான் சியான். கமர்ஷியலா பயங்கரமா பட்டையை கிளப்பிட்டு இருந்த ஒரு ஆள். பட் ரீசெண்ட் டைம்ல இந்த மனுஷனுக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்காதப்பா, இவ்வளோ உழைக்கிறாரு, சே ஆனால் ஒரு படம் சூப்பராக ஹிட் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி ஃபேன்ஸை வந்து யோசிக்க வைக்கிற நபர்னா சியான் விக்ரம். அந்த வெற்றி வீர தீர சூரன்ல கண்டிப்பாக கிடைக்கும்னு அடிச்சு சொல்றாங்க.
படத்தினுடைய டீசராக இருக்கட்டும், போஸ்டராக இருக்கட்டும், இப்போ நேற்று வந்து ஆடியோ லான்ச் ட்ரெயிலர் லான்ச் பண்ணாங்க. ட்ரெயிலர் பார்த்துட்டு யாருக்கும் ரொம்ப பிடிச்சப்பா 90s அந்த 2000 ஸ்டார்டிங்கில் இந்த சியான் வந்துட்டார்ப்பா, அந்த மாதிரி ஒரு கிரேஸாக இருக்குது பார்க்கும்போதே அப்படின்னு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருக்குது. அதனுடைய ப்ரமோஷனும் வித்தியாசமாக தான் இருக்குது. இந்த படத்தை வீரதீர சூரன் பார்ட் 2 அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. நான் கேள்விப்பட்டது சிங்கிள் நைட்டில் நடக்க போகிற கதை. சியான் விக்ரம் அதே மாதிரி தான் சொன்னார், நீங்கள் வந்து தியேட்டருக்கு முன்னாடியே வந்துடுங்க, ஃபர்ஸ்ட் ஷார்ட்ல இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும். இந்த படம் வந்து ஹாஃப் வேல ஸ்டார்ட் ஆகும். நிறைய கதை போயிட்டு இருக்கு. ஆனால் திடீர்னு நடுவில் இருந்து ஹாஃப் வேல திடீர்னு சொல்லாமல் டக்குன்னு ஒரு கதை ஸ்டார்ட் ஆகும். அதனால முதல்ல இருந்து பார்த்தா தான் புரியும் அப்படிங்கிறது தான் அவரும் சொல்ல நினைக்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட்னு சொல்கிறாங்களே அதை காட்ட மாட்டாங்க, நடுவில் இருந்து கதை ஸ்டார்ட் ஆகும், ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த கோவில் திருவிழா அந்த இரவு அந்த அந்த ஒரு நைட்டில் நடந்து முடிகிற சம்பவம் தான் வீரதீர சூரன். ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்டுவாங்களாங்கிறது தெரில. எனக்கு தெரிஞ்சு கைதி மாதிரி காட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு வாயில தான் சொல்லிட்டு இருப்பாங்க. மான்டேஜ் கூட காட்ட மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி இயக்குனர் வந்து ஒவ்வொரு படத்துலையும் வித்தியாசமாக ஏதோ விஷயம் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான். இயக்குனர் அருண்குமாரை பற்றி சொல்கிறதா இருந்தால் ஒவ்வொரு ஜேர்னர் படமாக ட்ரை பண்ணிட்டுருக்காரு. ஸ்டார்டிங்கில் சேதுபதி அவர்களை வச்சு 2 படம் பண்ணார். சிந்து பாத் மட்டும்தான் அவருக்கு சரியாக போகல. ஆனால் சித்தா வந்து சொல்லவே தேவையில்லை, பெரிய லெவலில் பாராட்டை பெற்ற படம். கமர்ஷியலாகவும் சித்தார்த்துக்கே ஒரு பெரிய லெவலில் கம்பேக் கொடுத்த படம். சித்தார்த்துக்கு வந்து சித்தா ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவர் சியான் வந்து கூப்பிட்டு கேட்டுக்காரு. ஏன்னா சியான் விக்ரமா ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. நம்ம சியான் அசந்து போகிற அளவுக்கு இந்த கதையை சொல்லியிருக்காரு. இந்த கதையில் அருண் சொல்கிற முக்கியமான விஷயம், சீக்வன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பொதுவாக திரைப்படங்களில் ஒரு சீன் அப்படின்னா 2 நிமிஷம் இருக்கும், 3 நிமிஷம் இருக்கும். ஒரு சில பெரிய காட்சிகள் மட்டும் 5-6 நிமிஷம் இருக்கும். ஆனால் இந்த படத்தில் ஒரு சீன் எடுத்துட்டா 20 நிமிஷம் போகுமா. ஸோ அதை நான் சொன்ன கணக்கு தான். ஒரு நைட்டில் நடக்கிற கதை, ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா லென்த்தியாக இருக்கும். நிறையா சீக்வன்ஸை வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு சீன் 20 நிமிஷம் வரக்கூடிய சீக்வன்ஸ் வந்து சிங்கிள் ஷாட்டில் எடுத்திருக்காங்க. இப்படி நிறையா விஷயம் ரசிகர்ல வந்து ஹைப் ஏற்றுற மாதிரி இருக்குது இந்த அவங்க சொல்கிற விஷயம். ஸோ ஒரு பக்கம் வீரதீர சூரன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எம்புரான். 2மே தமிழ்நாட்டில் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் ரிலீஸ் ஆகுது. சியான் விக்ரமுக்கு வந்து மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த பக்கமும் ஃபேன் ஜாஸ்தி. 2 படங்களும் கிளாஷ் அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். அது வேற ஜேனர், இது வேற ஜேனர். 2 படம் ஹிட் ஆகட்டும்னு நினைப்போம். வாழ்த்துக்கள்.